ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் மிக மிக முக்கியம். இதுதான் நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இந்த அடிப்படையை நாம் புரிந்து நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வும் மேம்படும் என்பதில் சந்தேகமில்லை. நான் முன்பே உங்களுக்கு சொன்னது போல ஆண்டவர் சில விசேஷங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த முழு தியாகத்திலும் ஆண்டவர் செய்வது ஒரே ஒரு அடிப்படையான காரியத்தை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். அதுதான் நான் கூட சொன்னேன், ஆண்டவர் நம்முடைய ஜென்ம பாவத்தை மன்னித்து ஆண்டவர் நம்மை ஆலயத்திற்குள் அழைத்திருக்கிறார். ஆலயத்திற்குள் வந்த இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வசனத்தின் அடிப்படையில என்னுடைய வாழ்வை நான் மாற்றிக்கொள்ள பிரயாசம் எடுக்க வேண்டும். இதுதான் முக்கியம். இந்த விசேஷத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. நாம் வாழ்வும் மேம்படையும், நாம் முன்னேற முடியும், ஆண்டவரை நோக்கி பயணிக்க முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப விசேஷமான ஒரு காரியம், ஆதியாகமம் 1 படைப்பை குறித்து பேசுகிறது, 2வது அதிகாரம் வாழ்வை குறித்து பேசுகிறது, 3வது அதிகாரத்திலேயே சாபம் வந்துவிட்டது. இப்பொழுது 4வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வரையிலும் இருக்கிறதான அத்துணை வார்த்தைகளும் எதை குறித்து நமக்கு பேசுகிறது என்று சொன்னால், நாம் எப்படி விடுதலை பெற வேண்டும், நாம் விடுதலை அடைவது எப்படி, நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைவது எப்படி என்பதை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்ப லகுவா ஒரு விசேஷத்தை சொல்ல விரும்புகிறேன். லகுவா ஒரு விசேஷத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா மொத்தமும் அதுல அடங்குற மாதிரி இருக்கும். சமீபத்துல இப்ப இது தேர்தல் காலம், கரெக்டா? தேர்தல். இந்த தேர்தல் காலத்துல நான் என்ன செஞ்சேன், சில விசேஷங்களை அதுல இருந்து எடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கேண்டிடேட்டுடைய பட்டியல் வந்தது. கேண்டிடேட்ஸோட பட்டியல் வந்தது, வெளியிட்டாங்க. அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா அதிமுக திமுகவுடைய பட்டியல் அதுல வெளிப்பட்டது. பட்டியல் வந்தது. சரி, அந்த பட்டியலை பார்க்கலாம், யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுல கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், தேவனை அறியாத ஜனங்கள் பெருவாரியாக இருக்கிறாங்க, அடுத்தது முகமதியர்களும் இருக்கிறார்கள். எல்லா மக்களும் இணைந்த ஒரு பட்டியல் தான் வந்தது. சரி, இப்ப இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விசேஷம் என்ன என்று சொன்னால், இந்த பட்டியல் இருக்கிற அத்தனை பேரும் யாரா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க யாராய் தன்னை முன்னிறுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய பிரிவுகளை, நான் எந்த பிரிவை சேர்ந்தவன் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதுல குறிப்பா யார் இருக்கா, ஆதி திராவிடர்னு சொல்றாங்க, நாடார்னு சொல்றாங்க, இன்னும் செட்டியார், பல பிரிவுகள் இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அத்துணை பிரிவுகளும் அதுல இருக்கிறது. அப்போ நான் முன்பே உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவரை அறிந்தவர்களும் அந்த பட்டியலில் வராங்க, ஆண்டவரை அறியாதவர்களும் வருகிறார்கள். எல்லாரும் இந்த பிரிவுக்குள் வருகிறார்கள். எல்லாரும் எப்படி தன்னை முன்னிருக்கிறாங்க, ஒரு எந்த பிரிவை சேர்ந்தவன் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிற வண்ணமாக இருக்கிறது. இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்று சொன்னால், இந்த முகமதியர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்கள் தங்களை எப்படி முன்னிறுத்துகிறார்கள் என்றால், அவர்கள் தங்களை முகமதியராக அல்லது இஸ்லாமியராக தான் முன்னிறுத்துகிறார்களே தவிர அவர் வேறு எந்த பிரிவுக்கும் தன்னை உட்படுத்தி தன்னை முன்னிறுத்தவில்லை. நான் சொல்றது புரியுதா? புரியுதா? நல்லா புரியுது. சரி, அப்ப நான் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, வசனம் என்ன சொல்கிறது? நான் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நான் சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை. கரெக்டா? அப்போ யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்றுதான் வசனம் நமக்கு போதிக்கிறது. கரெக்டா? இந்த வார்த்தை யாருக்குரியது என்று சொன்னால் அனைவருக்கும் உரியது. இதுல பாகுபாடு என்பது கிடையவே கிடையாது. நீங்க இப்ப அழகா ஒரு விசேஷத்தை சொன்னீங்க, சிஸ்டர் தான் சொன்னாங்க, ஐயா நீங்க போகும்போது எப்போ ஆனா நீங்க காலடி எடுத்து போயிடுங்க, நல்லதுன்னு சொன்னாங்க இல்லையா? நல்ல விஷயம். இப்ப ஆயருடைய பணி என்ன? எல்லாரையும் பார்ப்பது, எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறத நீங்க முன்னிறுத்துறீங்க. ரைட்டா? ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசேஷம் ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துகிறது.
நான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன், சத்தியத்திற்குள் வாழ்கிறேன், நான் சத்தியத்தில் வாழ வேண்டும் என்று பிரயாசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? முடிக்க மாட்டேன். என்னமா சத்தியம் விடுதலை ஆக்கியிருக்கான்னு கேட்கிறேன். என்னுடைய கேள்வி அதுதான். இப்ப அந்த வார்த்தை சொன்னதுடைய அர்த்தம் தான், எனக்குள் விடுதலை இருக்கிறதா? அப்போ விடுதலை இல்லை. அப்போ விடுதலை இல்லாம நான் வெறுமனே கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே. 7வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தை எடுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துக்குள் வாங்க. அங்க என்ன சொல்லுது? 22வது வசனம் வாசி. உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம். அப்பொழுது ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிற சூழல் இன்றைக்கு இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? சத்தியத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சத்தியத்திற்குள் வாழ்கிற அந்த அனுபவம் நமக்குள் இருக்கிறதா என்ற கேள்வியை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். இதுதான் இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற அந்த முதல் வார்த்தை. 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை. ஆண்டவர் தம்முடைய சீஷனை பார்த்து அதோ ஒரு தாய், அதோ ஒரு மகன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை நோக்கி பயணிக்கிறது என்று சொன்னால், நாம் சத்தியத்தை அறிவதற்காக இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அவைகளை அறிந்து கொள்வதற்கான பிரயாசங்கள் நமக்குள் இருக்கிறதா? நீங்கள் கவனிக்க வேண்டும். பிரயாசங்கள் இருக்கிறதா? இல்லை. நம்முடைய அனுபவம் என்ன? முடிந்தால் ஆலயத்திற்கு வருவோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டது இருக்கிறோம்? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த அடிப்படையில என்னுடைய வாழ்வு இருக்கிறதா? அப்போ இதுதான் கட்டளை. அப்போ இதையெல்லாம் நான் செய்யாமல் நான் எப்படி ஆண்டவருக்குள் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்ற கேள்வி நமக்கு முன்பாக இருக்கிறது. இவைகளை நாம் புரிந்து கொண்டால்தான், புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால்தான் நான் தேவன் அடுத்த நிலைக்கு நான் பயணிக்க முடியும். அடுத்த நிலைக்கு பயணிக்க முடியும். ஒன்றை கவனிங்க. இப்ப நமக்குள்ள ஒரு விசேஷம் இருக்கிறது. என்ன விசேஷம்? எல்லாரும் எதற்குள்ள வருவாங்க அப்படின்னா, விசுவாசிகள் என்ற அடிப்படைக்குள் வருவாங்க. எல்லாருமே வருவாங்க. நீங்க நான் இப்ப முன்பே உங்களுக்கு சொன்னேன், இந்த 134 கோடி மக்கள் மத்தியில போயிட்டு ஆண்டவரை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? யாருமே தெரியாதுன்னு சொல்லுவாங்களா? தெரியும்னு தான் சொல்லுவாங்க. எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னு கேட்டா 10ஓட 11 தெரியும். கரெக்டா? அப்படிதான் தெரியும். நீங்க உங்க கிராமத்துக்குள்ள போங்க, அங்க இருக்கிற ஒருவேளை ஆலயத்துக்கே வராதவங்களா இருப்பாங்க, அவங்கள போய் கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் தெரியும், ஏசாமி தெரியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் எந்த கூட்டத்திற்குள் வருகிறார்கள் என்று சொன்னால், விசுவாசிகள் என்ற கூட்டத்துக்குள் வருவார்கள். கரெக்டா? எல்லாருமே விசுவாசிகள் தான். ஆனா விசுவாசியா இருந்து அப்படியே வாழ்ந்தால் வாழ்வு அல்ல. நான் என்னவாக மாற வேண்டும்? நான் சீஷனாக மாற வேண்டும். சீஷனாக வாழ்ந்தால் போதுமா என்றால் இல்லை. சீஷனாக மாறினா, சீஷனாக வாழ்வதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப என்னவாக மாற வேண்டும்? மகனாக, மகளாக நான் மாற வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு உரிமை. இப்ப நம்ம குடும்பத்திலேயே எடுத்துக்க, நம்ம குடும்பத்திலேயே
பெற்றோருக்கு அடுத்தபடியா யாருக்கு உரிமை கொடுப்பாங்க? யாருக்கு உரிமை? மகனுக்கு தான். கரெக்டா? மகனுக்கோ அவங்களுக்கு தான் இந்த உரிமை. ஏன்னா அவங்கதான் நேரடி வாரிசு. கரெக்டா? மற்றவங்க அதுக்கப்புறம் தான். முதல்ல எடுத்த உடனே யாரை கேட்பாங்க? உங்க பையன் வந்தாச்சா, உங்க அப்பா வந்தாரா, யாரை கேட்பாங்க? மகனிடத்தை கேட்பாங்க. மகனிடத்துல அப்பா வந்தாருன்னு கேட்பாங்க. அப்பாவிடத்துல யாரை கேட்பாங்க? உங்க பிள்ளை வரலையா, உங்க பசங்க வரலையா, உங்க மனைவி வரலையா, இப்படிதான் கேட்பாங்க. அப்ப அந்த உரிமை நமக்கு வர வேண்டும். அதுதான் முக்கியம். இப்ப வசனம் அதெல்லாம் அந்த மூன்றாவது வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எந்த வார்த்தை? அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்ற அந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், இப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், யாருக்கு ஆண்டவர் தன்னுடைய தாயை அறிமுகப்படுத்தினார்? யாருக்கு அறிமுகப்படுத்தினார்? சீஷனுக்கு தான் அறிமுகப்படுத்தினார். இதுதான் முக்கியம். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு அறிமுகப்படுத்தினார்? சீஷனுக்கு அறிமுகப்படுத்தினார். விசுவாசிக்கு அறிமுகப்படுத்தினாரா? இல்லை, சீஷனுக்கு தான் அறிமுகப்படுத்தினார். அப்ப அதிலும் எந்த சீஷனுக்கு? அன்பாயிருந்த சீஷனுக்கு. யார் அன்பாயிருந்தானோ அவனுக்கு. ஏன் பேதுருக்கு அறிமுகப்படுத்தல? பேதுருக்கு அறிமுகப்படுத்தி இருக்குமா இல்லையா? வசனம் என்ன சொல்கிறது? பேதுருக்கு நிறைய விசேஷங்களை சொன்னார், நிறைய காரியங்களை சொன்னார். ஆண்டவருக்காக, ஆண்டவரே நான் சாவிலும் வாழ்விலும் உன்னோடு கூட பயணிப்பேன் என்று சொன்னவர் யாரு? இந்த சீஷனா? இல்ல, பேதுரு சொன்னார். ஆனா பேதுருக்கு தாயை அறிமுகப்படுத்தல. யாருக்கு அறிமுகப்படுத்தினார்? தன்னிடத்தில் அன்பாயிருந்த சீஷன், தன்னோடு இருந்த சீஷனுக்கு தான் ஆண்டவர் அறிமுகப்படுத்தினார். அப்ப நன்றாய் கவனியுங்கள். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உன்னதமான விசேஷம் இருக்கிறது. என்னவென்றால், நான் விசுவாசியாக இருந்தால் பிரயோஜனப்படாது. ஆனா விசுவாசிக்கு ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு விசேஷம் இருக்கிறது. வாசியங்கள் மார்க் 16, மார்க் எழுதிய சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17, 18 வசனங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. ஆமா, நல்லா கவனிங்க. அப்ப ஒரு விசுவாசி எந்த அளவுக்கு நம்முடைய நிலை இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும். அதெல்லாம் இந்த வசனம் உணர்த்துகிறது. ஒரு விசுவாசியாக இருக்கிறவர்கள் எந்த நிலைக்கு வர வேண்டும். ஆனா விசுவாசி என்பவன் அதே நிலையில் இருந்தால் மாற்றமில்லை. அவன் யாராக மாற வேண்டும்? சீஷனாக மாற வேண்டும். அல்லது சீஷன் என்பவன் யாராக மாற வேண்டுமானால் பிள்ளையாக மாற வேண்டும். பிள்ளைக்கு தான் உரிமை. ஆகவேதான் ஆண்டவர் அந்த இடத்துல சிலுவையில கீழே இருக்கிற தம்முடைய தாயை பார்த்து, தம்முடைய சீஷனை பார்த்து, அதோ உன் தாய். தாய் என்பவள் யாரை குறிக்கிறது என்று சொன்னால், ஊழியத்தை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஊழியத்தை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப ஊழியம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், சீஷனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்ப இன்னொரு விசேஷத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். நல்லா கவனிங்க. சீஷனை இப்ப தாய்க்கு எப்படி அறிமுகப்படுத்துறாங்க? சீஷனை தாய்க்கு எப்படி அறிமுகப்படுத்துறாரு? அவன் சீஷன் என்று சொன்னீங்க, கரெக்டா? சிலுவை கடையில சீஷன் இருக்கிறாரு. அந்த சீஷனை பார்த்து ஆண்டவர் அறிமுகப்படுத்துறாரு. எப்படி அறிமுகப்படுத்துறாரு? இப்ப தாய்க்கு அந்த சீஷனை எப்படி அறிமுகப்படுத்துறாரு? அதோ உன் தாய், அதோ உன் என்னவா அறிமுகப்படுத்தி இருக்கணும்? முறையா என்ன அறிமுகப்படுத்தி இருக்கணும்? இப்ப நான் இங்க வந்தேன், இப்ப ஐயர் இங்க வந்தாரு, நான் போய் எங்க மூலையில உட்கார்ந்துட்டேன். அவர் பார்த்து பேசுறாரு. ஆனாலும் என்ன பார்த்து என்ன பேசுறாரு? நீங்க எந்த பத்திரிக்கை கேட்டாரா? நீங்க ஹிந்துவா? ஹிந்து கேட்கல, அவரு எக்ஸ்பிரஸா அப்படின்னு கேட்டார்.
நான் உடனே என்ன சொன்னேன்? இந்து பத்திரிகைன்னு சொன்னேன். கரெக்டா? அப்ப என்னை எப்படி பாக்குறாரு அவரு? அவர் என்னை எப்படி தெரியுமோ அப்படிதான் பாக்குறாரு இல்லையா? நான் இங்க ஊழியக்காரனா வந்திருக்கேன், ஆனா என்னை எப்படி பாக்குறாரு அவரு? நான் யார் என்று பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் சிலுவையின் அடியில் இருக்கிற ஒரு சீஷனை பார்த்து இப்ப தாய்க்கு அறிமுகப்படுத்துகிறார். எப்படி தாய்க்கு சீஷனை அறிமுகப்படுத்த வேண்டும்? எப்படி அறிமுகப்படுத்த? உதாரணத்தையும் சொல்றேன், சொல்ல மாட்டேன். ஐயோ கரெக்ட் தான், உங்களுக்கு மனசுல இருக்கிறது கரெக்ட் சொல்லுங்க, நீங்க நினைக்கிறது கரெக்ட் சொல்லுங்க. சொல்ல மாட்டேன், சொல்லுமா? என்னங்கம்மா? என்னங்க அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க என்னவா அறிமுகப்படுத்தினாருங்க? மகன் அறிமுகப்படுத்தினார். ஆனா என்னவா அறிமுகப்படுத்திருக்கணும்? சீஷனா தான் அறிமுகப்படுத்தணும். ஏன் ஒரு மகனை அறிமுகப்படுத்துறாரு? மகனுக்கு தாங்க உரிமை. அததான் முன்னாடி சொன்னேன், மகனுக்கு தான் என்ன உரிமை. அந்த உரிமையை கொடுத்து அவனை அறிமுகப்படுத்துகிறார். நீ தாய் இடத்துல அவன் என்ன சொல்லிருக்கணும்? அதோ அது என் சீசன்மா, என்கிட்ட அன்பா இருக்காரு, நாங்க 2 பேரும் இப்ப கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி, நாங்க 1 நாள் முன்னாடி இல்லையா, ஒரு நாள் வியாழக்கிழமை வந்து என்னாச்சு, நாங்க பஸ்கா கொண்டாடணும். அப்ப வந்து இந்த சீசன் தான் என்ன பண்ணான்? தோல் மேல சாஞ்சிக்கின்னு தோல் மேல சாஞ்சி இருந்தான் அப்படின்னு தானே போட்டுருக்கு வசனத்துல. அப்போ சீசன் தானே சொல்லணும். ஆனா ஆண்டவர் எப்படி அறிமுகப்படுத்துறார்? அதோ உன் மகன் என்று அறிமுகப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகனாக மாறினால்தான் உரிமையை பெற முடியும், உரிமை நமக்கு வரும். அப்படியானால் நான் எதுவாக மாற வேண்டும் என்றால் நான் மகனாக மாற வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, மார்க்கு 3வது அதிகாரம் 35வது வசனத்துல செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இப்ப நல்லா கவனிங்க, அங்க என்ன பேசுறாரு? ஆண்டவர் தன்னை நம்மை எப்படி இணைத்து பார்க்கிறாரு? ஆண்டவருடைய சீஷன், அதாவது சகோதரனாக என்னை பார்க்கிறார். இப்ப ஆண்டவர் பிதாவுக்கு ஆண்டவர் யார்? பிதாவுக்கு ஆண்டவர் யார்? மகன். இப்ப ஆண்டவர் மகன். அப்ப ஆண்டவருக்கு நான் வந்து சகோதரனா இருந்தா நான் யாரு? பாத்தீங்களா? அப்ப எங்கெல்லாம் ஆண்டவர் அதை லிங்க் பண்றாரு பாத்தீங்களா? சொல்றது புரியுதா? கவனிக்கிறீங்களா? சரி. அப்ப மகன் என்கிற அந்த உரிமையை கொடுக்கிற அந்த வாய்ப்புகளை நாம் பெற வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு காரியமாக வசனத்தில் இருக்கிறது. இப்ப நான் என்னவாக மாற வேண்டுமானால் நான் மகனாக மாற வேண்டும் என்கிற அந்த பிரயாசத்திற்குள் நான் வந்துவிட வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப 4வது வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து வரோம். 4வது வார்த்தை என்ன சொல்லுகிறது? வாசிங்க. மத்தேயு 27:46. மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் ஒரு கடன், ஒரு பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமிக்கு வருகிறார். கரெக்டா? இந்த பூமிக்கு வருகிறார். இந்த பூமிக்கு வந்தவர் தன்னுடைய பணிகள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டு வரும் பொழுது கடைசியாக அவர்கள் எங்க போறாங்க? இப்ப ஒழுங்கமனைக்கு போறாங்க. அந்த இடத்துல அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்காக போறாங்க. அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், வாசிங்க. மத்தேயு 26வது அதிகாரம். மத்தேயு 26வது அதிகாரம் 39வது வசனம்.
அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இப்ப என்ன பண்ணாரு? ஜபம் பண்ணினா. என்ன ஜபம் பண்ணாரு? என்னைக்கு இந்த பாத்திரத்தை நீங்க விடுவிக்க கூடுமானால் விடுவீங்கள் என்று ஜபம் பண்ணுகிறார். அது அவருடைய ஜபம். கரெக்டா? ஆனால் விடுவிக்கப்பட்டதா? அவருடைய வேண்டுதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இல்லை. அதுதான் இந்த வார்த்தையில வெளிப்படுகிறதை நாம் பார்க்க வேண்டும். நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நாம் ஜெபித்தா என்ன எதிர்பார்க்கிறோம்? பதிலை எதிர்பார்க்கிறோம். பதில் வரலன்னா என்ன நினைக்கிறோம்? பதில் வரல. இப்போ உனக்கு நீங்க ஜெபம் பண்றீங்க, பதில் வரல, என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்ல நினைக்கிறீங்களா? என்ன நினைப்பீங்க? என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல அப்படின்ற ஒரு வருத்தம் வியாகுலம் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நோக்கத்தை நோக்கி ஒரு பயணம் இருக்கிறது. அந்த பயணத்துல ஆண்டவர் எப்படி கேட்கிறாரு? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறார். அவருடைய ஜெபத்திலேயே அது இருக்கிறது. நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ, என்ன நோக்கத்திற்காக என்னை இந்த பூமிக்கு அனுப்பினரோ அதை நிறைவேற்றும் என்றுதான் ஆண்டவர் ஜெபிக்கிறாரே தவிர என்னை இதிலிருந்து விடுவித்து விடுங்கள் என்று ஆண்டவர் ஜெபிக்கவில்லை. இதைதான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. சரியா? அடுத்த வார்த்தைக்குள்ளாக போகலாம். அடுத்த வார்த்தைக்கு வாங்க. யோவான் 19:28. தாகமாயிருக்கிறேன். இந்த இடத்தை நாம கொஞ்சம் சற்று சிந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா இங்கேதான் ஒரு தாகத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சிலதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தேன். நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சில காரியங்கள், ஆனா இப்ப சூழ்நிலை என்ன இருக்கு, சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிற நிலை இருக்கு. அதுக்கு நேரம் இப்போ நாம பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஆனாலும் நான் வெறுமனே போய் சொல்லிட்டு போறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. குறைந்தபட்சம் எனக்குள்ளே மாற்றங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதுதான் யோசிக்கிறேன். கரெக்டா? நாம் என்ன செய்ய வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும், இதைதான் இந்த தாகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி என்னுடைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், எதை நோக்கிய பயணம் என்னுடைய பயணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். கரெக்டா? நீங்க நல்லா கவனிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். இதுல ஒரு சம்பவம் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவம் சொல்லுங்க பார்க்கலாம். காண ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, என்ன நடக்குது? திராட்சரசம் குறைவுபட்ட ஒரு சூழல் அங்க வர்றதை நம்ம பார்க்கிறோம். சரியா? இப்ப 3வது வசனத்தை வாசி. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல. அப்ப என்னுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு சாதாரணமா புரிந்து கொள்ளலாம். இதுல நிறைய ஆழம் இருக்கிறது. இதுல என்ன சொல்றேன், புரியுதா நான் சொல்றது? இதுல நிறைய ஆழங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் லகுவாக புரிந்து கொள்வதற்கு ஒரு விசேஷத்தை இங்க சொல்றேன். என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, ஏமா நாம இப்ப எதுக்கு வந்திருக்கிறோம், நாம எதுக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவரும் தாயாரும் பேசிக்கிறது சொல்றேன். ஆண்டவரும் தாயாரும் பேசிக்கிறாங்க. இப்ப அந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்க, அந்த அம்மா என்ன சொல்றாங்க, தன் மகனை பார்த்து, மகனே அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு வந்துக்கிறோம், திராட்சரசம் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா,
ஏமா நாம வந்தது கல்யாணத்தை பார்க்கறதுக்கு வந்துக்கிறோம், திராட்சரசம் இருக்குதா இல்லையா, ஆயிடுச்சா, இதெல்லாம் பார்க்கறதா நம்ம வேலை. இது இல்லை. அது மாத்திரம் என்னுடைய வேலையும் இன்னும் வரல, நாம ஏன் அந்த வேலையை ஈடுபடுவானே, கல்யாணத்தை வந்தோமா கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பேசுறேன். நான் சொல்றது புரியுதா? ரைட். இப்ப 9வது 10வது வசனத்துக்குள் வாங்க. எங்கே இருந்து வந்தது என்று தெரிந்தது அன்றி ஆமா. இப்ப 10வது வசனம் ஒரு தெளிவான ஒரு விசேஷத்தை பேசுகிறது. ஆண்டவர் 4வது வசனத்தில் என்ன சொல்றாரு, ஏம்மா நமக்கு இந்த வேலை இல்லை, நம்முடைய வேலை கிடையாது, அவங்க பார்த்துப்பாங்க, எனக்கு என்னுடைய வேலையை இன்னும் வரல அப்படின்னு சொல்லி அங்க மேட்டரை நிறுத்த பார்க்கிறார். ஆனால் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த திராட்சரசம் அந்த பந்தி விசாரிப்பு காரணத்துல அந்த திராட்சரசம் கொடுக்கப்படுகிறது. அவன் என்ன செய்கிறான், அந்த திராட்சரசத்தை ருசி பார்த்த உடனே மணவாளனை அழைத்து, ஏம்பா எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுமா, முதல்ல நல்லதை கொடுத்துருவாங்க, அப்புறமா ருசி குறைந்தது தண்ணி கலந்து அப்படி இப்படி கொடுப்பாங்க, இதுதான் வழக்கமா நடக்கும். ஆனா நல்ல திராட்சரசத்தை இவ்வளவு நேரம் நீ வைத்திருந்தீரே என்று சொல்லி ஆனந்தப்படுகிற ஒரு சூழல் வருகிறது. அப்படியானால் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இப்ப கவனிக்க வேண்டிய ஒரு விசேஷம் என்ன என்று சொன்னால், இதைதான் ஆண்டவர் தாகம் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, இது ஆண்டவர் மட்டும் செய்யல, இந்த நிகழ்வுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தார்கள் நீங்க கெஸ் பண்ண முடியுமா? யாரெல்லாம் இதுல தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த நிகழ்வுக்கு அந்த 1வது வசனத்திலிருந்து 10வது வசனத்துக்குள்ள நானு 4வது வசனத்தை சொன்னேன், 10வது வசனத்தை சொன்னேன். இந்த இடைப்பட்ட இந்த அற்புதம் நடந்தேறுவதற்கு யாரெல்லாம் இங்கே காரணமாக அல்லது பங்களிப்பை கொடுத்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். யாரெல்லாம் பங்களிப்பை கொடுத்தார்கள் என்று பார்த்தா, முதல்ல வர்றது யாரு? தாய் வருகிறார். தாய் வந்து பங்களிப்பை கொடுக்கிறாங்க. அடுத்தது யார் வராங்க? வேலைக்காரர் வருகிறாங்க. நல்லா கவனிங்க. இப்ப இந்த அம்மா வராங்க, கல்யாணத்துக்கு வராங்க, கல்யாணத்துல ஒரு குறைவு காணப்படும். சரி, அதை வந்து நார்மலா என்ன பண்ணுவோம், நார்மலா கூட பேசிக்குவோம். இந்த கல்யாணத்துக்கு போனாலும் ஏதோ ஒரு வீட்டுல பார்த்தாலும் ஒரு விசேஷத்தை இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம பரிமாறி கொள்வோம். ஆனால் அந்த தாய் என்ன பண்றாங்க அப்படிங்கிறதுதான் நீங்க கவனிக்கணும். வாசிங்க 5வது வசனம். வேலைக்காரரை நோக்கி ஆமா, இங்க ஒரு விசேஷத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட அவங்க சொல்றாங்க குறைவுபட்டது, ஆண்டவர் சொல்றாரு நமக்கு அது வேலை இல்லமா விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு ஒரு நிகழ்வு நடக்கிறது. அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே அதை விட்டுட்டு போகாம அங்க இருக்க 4 பேர் கூப்பிடுறாங்க, வாங்க வா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வராங்க. வந்த உடனே அவங்ககிட்ட சொல்றாங்க, இவர் என்ன சொல்றாரு அதை செய். அவ்வளவுதான். வேற ஏதாவது சொன்னாங்களா? வேற எதுவுமே சொல்ல, இவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான். அவங்க போயிட்டாங்க. இப்ப சீஷர்கள் அந்த வேலைக்காரர்கள் வருகிறார்கள். ஆண்டவர் பார்க்கிறார், அம்மா வந்து ஒரு விசேஷத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி நாம சரி என்ன பண்ணலாம், சரிப்பா நீ போய் என்ன பண்ண, தண்ணியை கொண்டு வந்து அதுல நிரப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உடனே அவங்க என்ன பண்றாங்க, சரி இது போய் நிரப்புறாங்க இல்லையா, அந்த 6 கப்ஜாடியில தண்ணி கொண்டு வந்து நிரப்புறாங்க. நிரப்புனதுக்கு பிறகு இப்ப வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா அவர்கிட்ட, நாங்க நீங்க சொன்ன மாதிரி நாங்க என்ன பண்ணிட்டோம், நிரப்பிட்டோம் அப்படின்னு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, இப்ப நாமளா இருந்தா என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு கேட்போம். சரி, வேற யாரு, வேற யாரு என்னமா
தண்ணி தானா ஊத்துறோம் அப்படின்னு கேட்பீங்க. ரைட், சரியான வார்த்தை. சரியா, சீக்கிரம் பார்க்கலாம். இந்த ஒரு பாயிண்ட் நம்ம முடிக்கணும். சீக்கிரமா கரெக்டா சொல்லுப்பா. நீங்க எல்லாம் கரெக்டா தான் சொல்லுவாங்க. நீங்க எல்லாருமே கரெக்டா சொல்லுங்க. என்ன அவரும் தண்ணி அப்படின்னு நினைப்பீங்க. ரைட். நீங்க என்ன நினைக்கிறீங்களோன்னு மட்டும் தான் நான் கேட்கறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பின்னாடி கூட சொல்லலாம். சீக்கிரமா கரெக்டா வந்தீங்க விட்டுட்டீங்க. இல்லம்மா, கேள்வி மறுபடியும் கேட்கிறேன். கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல என்ன சொன்னாரு ஆண்டவர்? தண்ணி நிரப்புன்னு சொன்னாரு. தண்ணியை நிரப்பிட்டாங்க. இப்ப நிரப்புனதுக்கு பிறகு அவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி நிரப்பிட்டையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, சொல்லியிருப்பாங்க. இப்ப ஆண்டவர் நான் சொல்றேன், கொண்டு போய் கொடு என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். நாம தான் என்ன பண்ணிருக்கோம்? அதான் என்னுடைய கேள்வி. இப்ப நாம அங்க இருக்கிறோம். இப்ப அவங்க வேலைக்காரனை விட்டுருங்க, நாம அங்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து ஒரு அவர் 6 கச்சாடி இருக்கு, தண்ணி நிரப்புன்னு சொல்லிட்டா நிரப்பிட்டோம். நிரப்புனதுக்கு அப்புறம் இப்ப நான் வந்து சொல்றேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரி நான் நிரப்பிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எடுத்துட்டு போய் கொடுன்னு சொல்றாரு. நீங்க கரெக்டா பாயிண்ட் சொன்னீங்க, அது தண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. வேற என்ன கேட்பீங்க? தண்ணி கொடுக்க சொல்றீங்க. வேற என்ன சொல்ல போறீங்க? வேற என்ன நினைக்கிறீங்க? எப்படி மாறுச்சுன்னு கேட்கிறீங்க. ரைட்டு, சரி. அடுத்தது என்னமா? தண்ணி மட்டும் கொடுக்குறீங்களா எப்படின்னு கேட்பீங்க. அப்படித்தானே கேட்பீங்க. வேற யாரு? நீங்க ஃபாலோ கரெக்டா சொல்ல மாட்டேன். சீக்கிரமா முடிச்சிடறேன் நான். சரி, நானே சொல்றேன். ஓகே. அதாவது நான் என்ன கேட்பேன் தெரியுமா? ஏங்க இங்க ஊத்துங்க, நான் அந்த தண்ணி நேரம் ஊத்திருந்தேன்னாக்கா இங்க ஊத்திட்டு கொண்டு போய் ஊத்துற மாட்டானே. கேட்பனா கேட்க மாட்டேனா? இப்ப இங்க கொண்டாந்து ஊத்த சொன்னீங்க, நியாயம் ஊத்திட்டேன். இப்ப என்ன பண்றீங்க? புரியுதா நான் சொல்றது? புரியலையா? இந்த பாத்திரத்துல ஊத்த, இப்ப இந்த பாத்திரத்துல ஊத்த சொல்றீங்க, ஊத்திட்டேன். ஊத்துறதுக்கு அப்புறம் இங்கிருந்து கொண்டு போய் கொடுத்து சொல்றீங்க. ஆனா எனக்கு தெரியும் அந்த ஒன்றும் நடக்கல. நான் நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா, ஊத்துற உடனே என்ன சொல்றாரு? கொண்டு போய் அங்க கொண்டு கொடுன்னு சொல்றாரு. அங்கேயே கொடுத்துட்டு இருக்கனே, நீங்க ஏன் இங்க ஊத்த சொன்னீங்க கேட்டு போனா இல்லையா? ஆனால் ஜபம் செஞ்சாரு, வெரி குட். ஆனால் இங்க தாங்க விசேஷம் இருக்கிறது. அந்த அம்மா என்ன செஞ்சு போனாங்க? அந்த வேலைக்காரன் என்ன சொன்னாங்க? அவர் என்ன சொல்றாரோ அதான் செய்யணும். அதான அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப அவர்கள் அதை தான் செய்தார்கள். அவங்க வேற எதையும் யோசிக்கிறது. அவங்க என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்றாரோ அதை செய் அப்படின்னு சொன்னார். இப்ப அவர் என்ன சொல்றாரு? தண்ணியை நிரப்புனாரு, நான் நிரப்பிட்டேன். நிரப்பினதுக்கு அப்புறம் ஒரு பேச்சுக்கு, ஆண்டவரே நிரப்ப சொன்னீங்க, நிரப்பிட்டேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு கொண்டு போய் கொடு. இப்போ நான் என்ன செய்யறேன்? அவர் கொண்டு போய் கொடுக்கிற வேலையை மட்டும் தான் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. ஆகவே நான் எந்த கேள்வியும் கேட்கல. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு காரியம்தான் அற்புதத்தை வெளிப்படுத்தினது. அங்க போய் 10வது வசனத்துல அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அந்த மணவாளனை அழைத்து கேள்வி கேட்கிற நிலைக்கு வந்ததுக்கு எது காரணம் அப்படின்னா, இவர்கள் கேள்வி கேட்காம பணியை செய்தார்கள். அதுதான். இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? நான் சொல்றது புரியுதா? என்னுடைய கேள்வி புரிகிறதா? உங்களுடைய பதிலை தான் இப்பொழுது நான் எதிர்பார்க்கிறேன். வெறும் தலையாட்டினா மட்டும் பத்தாது, இதுக்கு எனக்கு பதில் வேணும். ஒரு சபை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இதன் மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும். கரெக்டா? இதுதான் முக்கியம். இதை செய் என்றால் செய்யணும். இப்படிதான். அது ஏன் இப்படி இருக்க கூடாது, அது ஏன் அப்படி இருக்க கூடாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அதுதான் இங்கே நடந்தது. இந்த வசனத்துல
இந்த ஒரு விசேஷம் தான் இருந்தது, ஒரு மாபெரும் அற்புதத்தை உண்டாக்கினது. அப்படியானால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாம் என்ன பண்ணணும்? சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் எங்கே இருக்கிறேன்? அப்படியானா நான் உடனே எடுத்துட்டு எல்லாரும் கரங்கள வேதாகம் இருக்கா? எல்லாரும் கரங்களிலும் வேதாகம் எப்படி உயர்த்துங்க? வேதாகம் இல்லாம கையில தலைமையில கையை வச்சிருந்தா எப்படி? கடைசியில உட்காந்துக்கிற பிரதர். சரி, உயர்த்தி முடியுங்க. சரி, ரைட், வெரி குட். நிறைய பேருக்கு இல்ல, ஆனா அதெல்லாம் என்கிட்ட இப்ப கொஞ்சம் இருக்குது, வேணா தர வச்சுக்கிட்டு முழு பைபிள் வாங்கி கையில வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ரைட்டா? கரெக்டா? வெரி குட். இப்ப நாம முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த கரத்துல என்ன வைக்கணும்? வேதாகம். இந்த கரத்துல எண்ணெய் வைக்கணும். யார் வைக்கணும்? என்ன நிறுத்தணும். இத நிறுத்தி இந்த விசேஷம் இதுக்கு ஒத்து போதான்னு பார்க்கணும். கரெக்டா? நான் இதோடு ஒத்து போகிறேனா? இந்த வசனத்தோடு என்னுடைய வாழ்வு ஒத்து போகிறதா? இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த விசேஷத்தை நாம் புரிந்து கொண்டால் நாம் தேவனுக்கு நேராக பயணிக்கிற மக்களாக நாம் மாறுவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. பிரியமானவர்கள், ரொம்ப முக்கியம். நான் அதை தான் என்னுடைய வாழ்க்கையில இன்றைய காலத்துல இன்றைக்கு என்னன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய நாள் இல்லையா? ஆண்டவர் எனக்காக தன்னை பலியாக கொடுத்த நாள். அந்த நாளை நினைவு கூறுகிற இந்த தினத்துல நான் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய இந்த வார்த்தையும் நானும் இணைந்து பயணிக்கிறோமா? என்னுடைய வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கிறதா என்பதை நான் இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிற அந்த தாகமாய் இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தைக்கு நான் கொடுக்கிற பதில் எது என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நான் என் பதிலை சொல்றேன், நான் என் பதிலை சொல்லிவிடுகிறேன், நீங்கள் உங்கள் பதிலை சொல்லுங்கள் என்றுதான் ஆண்டவர் கேட்கிறார். அந்த தாகத்தை தான் ஆண்டவர் இப்பொழுது நம் முன்பாக வைத்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கடைசியாக பிரியமானவர்கள், ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிந்தது என்று சொன்னார் இல்லையா? எப்படி முடிந்தது? அவரோட நோக்கத்துக்காக வந்தால் அந்த நோக்கத்தை பிழை இல்லாம, தங்கு இல்லாம, தடை இல்லாம நிறைவேற்றி முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியாக 7வது வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், லூக்கா 23:46, பிதாவே மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி வார்த்தையை ஒரு 5 நிமிடம் நாம் தியானித்து நாம் முடிக்க போகிறோம். இந்த கடைசி வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மிக மிக அவசியமானது. முதல் வார்த்தையில நான் ஒரு விசேஷத்தை சொன்னேன். என்ன விசேஷத்தை சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் வசனத்துல, முதல் வார்த்தையில நான் ஒரு விசேஷத்தை உங்கள் முன்பாக வைத்தேன். மன்னிப்பு. ரைட், மன்னிப்பு. அதுல என்ன சொன்னேன்? ஜெபம். ரைட், வெரி குட். அப்புறம் அதுதான் சொன்னேன். அப்புறம் வெரி குட், கரெக்ட். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். சீக்கிரமா பத்தியா, நீங்க இன்னும் வெளியவே போற, இங்கேயே என்ன பண்ணிட்டீங்க? இங்கேயே இறக்கி வச்சுட்டா இது நியாயமா அப்படின்னு கேக்குறேன். வீட்டுக்கு போனாது பரவாயில்ல, போகும்போது வழியில் அப்படியே இறக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வெளியவே போல, அதுக்கு முன்னாடியே இறக்கிட்டவே அப்படின்றது ஒரு வருத்தமா இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என்ன ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா, நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பா இருக்கணும் இல்லையா? பிறப்பு பற்றி பேசணும் இல்லையா? அந்த பிறப்பு எப்படிப்பட்டது? பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்கிற அந்த பிறப்பின் அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்றோம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்.
நல்லா புரிந்து கொள்ளும். வாழ்வ பிள்ளைங்க எனக்கு பதில் சொல்லணும். இப்ப எனக்கு பதில் சொல்லணும் கண்டிப்பா. அவங்க தான் சொல்ற தலையாட்டுறாரு நல்லாவே. உங்க பேரு பிரதர்? உங்க பேரு நியூட்டன். வெரி குட். நியூட்டன் நல்ல பேர், நல்ல பேர். நியூட்டன் இப்ப பதில் சொல்ல போறாரு பாருங்க, நல்லா கவனிங்க. நியூட்டன் என்ன சொல்லணும்? இப்ப நம்ம சாவு வீட்டுக்கு போவோம் இல்லையா, மரித்தவர்கள் வீட்டுக்கு போறோம். மரித்தவர்கள் வீட்டுக்கு போனோடனே நாங்க நிச்சயமா ஒரு கேள்வி கேட்போம். என்ன கேள்வி கேட்போம்? எப்படி செத்தாரு, ஏன் செத்தாரு, அப்புறம் நேற்று நல்லா பேசியிருந்தாரு. வெரி குட். பத்தியா லைன் பண்ணிட்டீங்க, இப்பதான் லைன் வரீங்க. எப்போ முடிக்கலான்னு வரும்போது நல்லா பேசுறீங்க. ரைட், வெரி குட். அப்புறம் சீக்கிரமா நல்லா வரீங்க. எத்தனை மணிக்கு செத்தாரு? நான் சொல்லுங்க, என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? கடைசியா என்ன சொன்னாரு? இது ரொம்ப முக்கியமா கேட்போம். கரெக்டா நோண்டி, இதுதான் நிறைய கேட்கறது. இது வர்ற வரைக்கும் நாம கேட்டே இருப்போம். இது வர வரைக்கும் இதெல்லாம் கேட்போம். என்னன்னு, எப்ப செத்தாரு, ஏன் ஆச்சு, என்ன ஆச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்களா, டாக்டர் மருந்து கொடுத்தாரா, எல்லாம் கேட்டு இருப்போம். கேட்க எது வரணும், நமக்கு வரணும்னா அவர் கடைசியா எதை சொன்னா என்பது ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப அதிகமாக பார்த்தோடு எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இது ரொம்ப முக்கியம். இதுதான் ஆண்டவர் இங்கே தன்னுடைய ஆவியை யாரிடத்துல ஒப்பு கொடுத்தாரா? யாரிடத்துல ஒப்பு கொடுத்தாரா? பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்தார். ஏன் பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்தார்? அவரிடத்திலிருந்து பெற்றதை பெற்று அதன் மூலமாக தன்னுடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிந்தது என்று சொன்னவர் தன்னுடைய ஆவியை மீண்டுமாக யாரிடத்துல பெற்றேனோ அவரிடத்துல கொடுத்து அவர் முடித்து விட்டார். இல்லையா? அதுதான் முக்கியம். இப்ப இந்த விசேஷத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? கடைசியில நிறைய பாடுகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய பேருக்கு நம்முடைய வாழ்வின் நோக்கம் தெரியாமலே நிறைய பேர் மறித்து போகிறார். தெரியுமா? நிறைய பேருக்கு என்ன தெரியல? நோக்கம் தெரியல. என்னுடைய வாழ்வினுடைய நோக்கம் நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வில அனைவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றிவிட்டு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றினவர்களாக நாம் ஆண்டவரிடத்துல நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து பயணிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அதை உணர்த்துகிற வார்த்தையாக தான் இந்த கடைசி வார்த்தை அமைந்திருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்வோம். நாம் புரிந்து அறிந்து வாழ நாம் பிரயாசப்படுவோம். அப்படி பிரயாசப்படுகின்ற பொழுது தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் அப்படி எழுப்பி தலைகளை காட்டுவோம், கண்களை மூடுவோம். நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசின இந்த 7 வார்த்தைகளை நாம் முடிந்த அளவுக்கு ஓரளவுக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிறைய காரியங்கள் இதற்குள்ளாக இருக்கிறது. இதற்கு பெயர் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். எப்பொழுது நாம் சத்தியத்தை அறிகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு விடுதலையே ஒழிய சத்தியத்தை அறியாமல் நாம் விடுதலை பெறுவது என்பது சாத்தியம் இல்லை, நிச்சயமாக கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வில நாம் செய்ய வேண்டிய அந்த பணிகளை செய்வதற்கு நாம் முனைப்பு காட்ட வேண்டும். அப்படி முனைப்பு காட்டுகின்ற பொழுது தேவன் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். தலைகளை காட்டுவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பு கூறுவே, கரங்களை கட்டி அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் அதிகமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு உள்ளத்தோடு அன்பு
Alleluia, ஆராதனை 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 ஆராதனை